Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இளவரசி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், நாங்கள் நாட்டு மருந்து ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். மோஸ்ட்டாக எப்போல்லாம் வருவேன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வருவேன். இல்லை அந்த சைட் போனேன்னா ஒரு விசிட் வந்துட்டு போவோம். இல்லை சர்வேஷாக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதாவது வாங்கணுன்னா வருவோம். மோஸ்ட்டாக இங்கே தான் வாங்குவோம். ஏன் அப்படின்னா இங்கே நிறையா அந்த குடிசை தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்க அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பொருள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்குவோம், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கைவினை பொருள்லேருந்து பூஜை பொருள்லேருந்து சோப்பு, சீப்பு, எண்ணெய், ஆயில்ஸ், ஷாம்பூ, எண்ணெய்லாம் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேகியம்லாம் கிடைக்கும். அதாவது எந்த மாதிரினா, அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ஆகும், அதுக்கெலாம் கூட லேகியம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலான மெடிசன்ஸ், அதாவது நாட்டு மருந்துகள், நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வகைகளும் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நலுங்கு மாவு சோப்பு நல்லா புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஆனால் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், நான் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ண முடியாது. அண்ட் தென் ஷாம்பு பார்த்திங்கன்னா, காதியில் ஷாம்பு வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே ப்ரைஸ் பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு இருந்தோம். நேச்சுரல் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கணும், அதுதான் பெஸ்ட்டு. இது கூட பார்த்திங்கன்னா ஆம்லா அண்ட் பிரிங்ராஜ் அதனுடைய காம்பினேஷனில் இருக்கிற ஷாம்பூ. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய அவங்கவுங்களுக்கு பேஸ் பண்ண மாதிரியான ஷாம்பூஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்டாக உங்கள் ஹேருக்கு நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆர்டிஃபிஷியலானது ப்ளஸ் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லானது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் கிளென்சர் மாதிரியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். பேபி ஷாம்பு ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நான் லாஸ்ட் வீக்கில் வீடியோ போட்டிருப்பேன். லாஸ்ட் வீக் ஆர் பிஃபோர் வீக் வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அண்ட் நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான், ஷாம்பு போட்டாலாம் முடி வளராது, அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஷாம்புங்கிறது ஜஸ்ட்டு உங்களோட முடியை கிளியர் பண்ணும், ஐ மீன் அழுக்கை கிளியர் பண்ணும், அவ்வளோதான். அதுதான் அதனோட டியூட்டி. ஒருவேளை உங்களுக்கு இல்லை நான் ஷாம்பு போடணும், எனக்கு முடியும் வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நேச்சுரல் சொல்யூஷன் தான் இருக்குது. லைக் ஷேக்கா பவுடர், ஹோம்மேடில் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்கு, அதுவும் ஹோம்மேடு தான். அண்ட் ஹேர் பேக்கு, அதுவும் ஹோம்மேடு தான். இந்த மாதிரி நேச்சுரலாக போகும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் கடைகளில் ஹேர் பேக்லாம் வாங்கிட்டு அதை போட்டு ஹேர் க்ரோத் ஆகலை அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது மக்களே, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக போங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, பாடி கண்டிஷனுக்கும் நல்லது. நேச்சுரலாக போகும்போதும் கூட சில பேருக்கு அது சேராது, அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம். அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் விசிட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற எல்லாமே கெமிக்கல் பேஸ்டாக தான் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸு, செகண்ட் ப்ளேஸு, தேர்ட் ப்ளேஸுன்னு தான் வைக்க முடியுதே தவிர பெஸ்ட் ப்ளேஸுன்னு ஒன்று வைக்கவே முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்களே அதை ஃபைன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன், வீட்டிலேயே நேச்சுரலாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நேச்சுரலாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் சரி அவங்கக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கும் அது நல்லது தான். அதை உங்களை நம்பி சேல் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி யாரும் சேல் பண்ணுறவங்களாம் தெரியாது, நேச்சுரலானதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே நேச்சுரலாக விற்கிற இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைங்க, நேச்சுரல் ஹெர்ப்ஸ் கடைங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கடையாவது இருக்கும், எங்கேயாவது இருக்கும். கூகுளில் செக் பண்ணி லொக்கேஷன் ரீச் பண்ணி நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மந்த் ஒன்ஸோ அந்த மாதிரி போய் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நாங்கள் எல்லாமே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மெயினாக நாட்டு மருந்து கடை போனால் என்னெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு என்னதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான பைனாப்பிள் ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஊதுபத்தியில் இவ்வளோ வாசனை இவ்வளோ நேரத்துக்கு அண்ட் இவ்வளோ பெரிய ரூம்லேயும் ஃபுல்லாக ஒரு ஃபுல் டே அந்த வாசனை வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அது இங்கே வாங்கின இந்த இது தான். நான் வந்து சேலமில் தான் மோஸ்ட்டாக வாங்குவேன். அது இல்லைன்னா வந்துட்டு எங்கேயாவது கோவில் போவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவிலுக்கெலாம் போவோம்ல, அங்கே வந்து சாம்பிராணிலாம் வாங்கிட்டு வருவேன். பட் ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணதில் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ரோஜா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டலு, இந்த மாதிரி நிறைய மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும், அதனோட வாசனையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த தடவை போன தடவை வந்து ஜாஸ்மின் வாங்கியிருந்தேன், இந்த தடவை வந்து பைனாப்பிள் வாங்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் பற்ற வச்ச உடனே அந்த ரூம் ஃபுல்லாக அந்த வாசனை. ஈவினிங் பற்ற வச்சேன், நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் வரைக்குமே அப்படியே இருந்தது. நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஈவன் நான் ஃபேனு கூட போட்டு தான் இருந்தேன், அப்போயுமே அந்த வாசனை துளி கூட போகலை. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பூஜைங்கிறதுல வந்து மெயினாக நான் வைக்கிற விஷயம் என்னென்னா ஊதுபத்தி வச்சாதான் என்னால் அந்த பூஜை பண்ணதுக்கான ஒரு நிறைவே எனக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கொடுக்கும். ஸோ நாட்டு மருந்து கடைகளில் இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ இது ஒன்று நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஊதுபத்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் பவுடர் வந்து வச்சுருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணலாம், ஹேருக்கு ஆயில் ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல், அதுவும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். லாங் ஹேருக்கு வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக கடைகளில் வாங்குறது வந்து ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பிராண்டாக இருந்தாலும் ஹேருக்கு போட்டோன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், நீட்டாக இருக்கும், சிக்கில்லாமல் இருக்குன்றதுக்காக மோஸ்ட்டாக வந்து வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர். இந்த மருதாணி பவுடர் வந்து நீங்கள் கையில் வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் நேச்சுரலாக இலை பொறிச்சு அரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளோ ஒரு டின்டிஷ் க்ளோ வந்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டெயினும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி தலைக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா கைக்கு வைக்கிறதா இருந்தால் கூடவே வந்து வெத்தலை இருக்குது இல்லையா, வெத்தலை மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வந்து கலர் பிடிக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேர் பேக் போடுவேன். எனக்கு ஒயிட் ஹேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஒயிட் ஹேர்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஈவன் கலராக வச்சுக்கிறதுக்கும் எனக்கு இந்த ஹென்னா பவுடர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வேணால் கொடுக்குறேன். இல்லைன்னா வந்துட்டு ஃபுல் வீடியோலேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங் ஆகும், ஹேர் ஃபால் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கூடவே சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். அதில் சில முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி வைப்பேன். எனக்கு டைம் இல்லைன்னா அதையும் மருந்து கடையில், நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கிட்டு வருவேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவுரி இலைப்பொடி அதுவும் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரப்புத்தூள், அது வந்து மோஸ்ட்டாக கிடைக்காது, நாட்டு மருந்து கடைகளில் வந்து சொல்லி வச்சு வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிக்க நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். ஆனால் அதை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து 2 month 3 month ஒன்ஸ் தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். அது அந்த மாதிரியான சில திங்ஸ்லாம் வந்து நான் வாங்கி வச்சு என்னோடய ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோவாக போடுறேன். அண்ட் தென் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு வெட்டி வேறு இந்த மாதிரியான சில முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பர்டிகுலராக வந்து சொல்லி வச்சு தான் வாங்க முடியும், எல்லாமே உடனே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போதெல்லாம் எது கிடைக்குதுன்னு பார்த்து சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே அதை நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போ வீடியோக்காக நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி போடுறதுனால முடி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு தடவையும் நான் ஒன்று ட்ரை பண்ணும்போதும் அதை ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஹேருக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன், இல்லைன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ சொன்னேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். Then this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.